நீதித்துறை நியமனங்களில் 2010ஆம் ஆண்டு மாவட்ட நீதிபதிகள் தமிழ்நாட்டில் நேரடியாக தேர்வு செய்தார்கள். எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு வைத்தார்கள். ஆனால் நேர்மையாக அந்த தேர்வை நடத்தினார்களா என்றால் இல்லை. மிக குறைந்த மதிப்பெண் உள்ள நபர்களை மாவட்ட நீதிபதியாக பரிந்துரை செய்து அவர்கள் இன்று உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பணியாற்றுகிறார்கள். லஞ்சம், முறைகேடு, ஊழல் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து தகுதியற்றவர்களை இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்திருக்கிறார்கள். தகுதியானவர்கள் 2010ஆம் ஆண்டு அதிக மதிப்பெண் பெற்றும் விளிம்பு நிலை மக்களாக இன்றைக்கும் ஓரங்கட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் சமூக நீதியா, சமநீதியா? தமிழக அரசே, மத்திய அரசே, இரு அரசுகளும் வெக்கி தலைகுனியுங்கள். சமூக நீதி என்றும் சட்ட நீதி என்றும் தார்மீக நீதி என்றும் நீங்கள் பேசி திரிகிறீர்களே. மாவட்ட நீதிபதிகள் தேர்வு நியமனத்தில் 2010ஆம் ஆண்டு நீங்கள் செய்த முறைகேடுகள் பற்றி தகவல் ஆணையம் உத்தரவிட்டும் உயர்நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பு மீறலை பயன்படுத்தி நீங்கள் அந்த உத்தரவை நசித்து போகச் செய்ததன் மர்மம் என்ன? முறைகேடுகளாலும் ஊழலாலும் தவறான வழிமுறைகளாலும் நீங்கள் நிரப்புகின்ற நீதிபதி பணியிடங்களால் நீதி எப்படி கிடைக்கும்? செத்து மடியும் அளவிற்கு நீதி இன்றைக்கு இருக்கிறது. உலகளவில், இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில்தான் நீதி முறைகேடாக நியமங்களின் மூலமாக, நேர்முகத் தேர்வில் தவறான வழிமுறைகளின் மூலமாக பதவிக்கு வருபவர்கள் மூலமாக நீதி வழங்கப்படுகிறது. பிழைக்குமா நீதி? நேர்மையற்றவர்களுக்காக நீதிபதி பதவியிடங்களை நிரப்புகின்ற